எத்தருணத்திலும் எங்கள் மாண்புமிகு கலைஞர் அவர்களை, விழாவின் நாயகன் நிதியமைச்சர், மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கும் பெரியவர்களே, நிதியமைச்சரின் அம்மையார் அவர்களே, நண்பர் ரஜினி அவர்களே, வைரமுத்து அவர்களே, அனைவருக்கும் என் வணக்கம். மொழியிலும் அறிவிலும் என்னை மிகுந்தவர் பேசி முடித்தபின் இங்கே பேசுகிறேன். எனக்கு உள்ள தகுதி வியப்புதான். அந்த வியப்பை சொல்லிவிட்டு அமைகிறேன். உயரத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர் இறங்கி வர வேண்டும் என்று. இவருக்கு மேல் இறங்கி உட்கார முடியாது. அவையில் அடக்கம் என்பது இதுதான். இங்கே இருக்க வேண்டியவர் அங்கே இருக்கிறார். இவருக்கு மேல் இறங்க சொல்லாதீர்கள். உயர உயர போவதை பார்ப்பதில் தான் எங்களுக்கு சந்தோஷம். எனக்கு அரசியல் தெரியாது. அறிவை பார்த்து வியக்கும் ஒரு தன்மை உண்டு எனக்கு. அப்படித்தான் நான் அரசியல் கடந்து பலருக்கு ரசிகனாக இருக்கிறேன். இங்கே பல விஷயங்களை சொன்னார்கள். ஒரு பார்வை என்று இலக்கிய நடராஜன் அவர்கள் தொகுத்திருந்தாலும் இதில் பல பார்வைகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 70 பேருடைய பார்வைகள். அவர்கள் பார்த்ததில் பன்முகம் தெரிகிறது எங்களுக்கு. இங்கே நான் வந்திருப்பது வைரமுத்து அவர்கள் சொன்னது போல் கடமையாக என்பது போக எனக்கு கடனே இருக்கிறது. நிதியமைச்சருக்கு தெரியும் கடன்பட்டவர்களுக்கு அது என்ன. அதாவது நான் 14 வயது சிறுவனாக இருந்தபோது நடன அரங்கேற்றத்திற்கு திருமதி நளினியம்மா அவர்களின் தாயார் வந்து விளக்கேற்றி வைத்தார்கள். அதற்கு பிறகு எனக்கும் அவர் தாய் போல தான் நடந்து கொண்டார்கள். இதை நான் நேற்று கூட இலக்கிய நடராஜன் அவர்களிடம் சொன்னேன். என் தாயார் இறந்த பொழுது துக்கம் விசாரிக்க வந்தவர்கள், அம்மா போயிட்டாங்கன்னு கவலைப்படாத, வீடு மாறிட்டாங்கன்னு நினைச்சுக்க, இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் என்று சொல்லி அதுபடியே வாழ்ந்தார்கள். அந்த கடமையும் எனக்கு இருக்கிறது. ஆக அப்படி பார்த்தால் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை பற்றி பேச வந்திருக்கிறேன். அதிகமாக பேசப்போவதில்லை. இன்னும் செய்ய வேண்டிய சாதனைகளும் எடுக்க வேண்டிய விழாக்களும் நிறைய இருப்பது போன்று எனக்கு தோன்றுகிறது. அந்த விழாக்களில் எல்லாம் பங்கு பெறும் வாய்ப்பு எனக்கு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவிற்கு தேவைப்படும் பொழுது இந்தியா என்ற ஒரு நாடு உருவாகும் பொழுது சட்டம் தெரிந்தவர்கள், நீதி தெரிந்தவர்கள் பல பேர் தலைமை பொறுப்பில் இருந்தார்கள். அன்றைய தேவை. அதனால்தான் பல நாடுகள் சிதைந்து உருமாறி கலகத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எழுப்பப்பட்ட சட்டத்தின் தூண்கள் பலமாக இருப்பதனால் நாம் இன்று ஒரு பலமான நாடாக திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் இன்று தேவைப்படும் பொழுது இந்தியாவுக்கு தோள் கொடுக்க நிதி நிலைமை தெரிந்தவர்கள் பல பேர் நல்ல பொறுப்பில் இருக்கிறார்கள். அதில் முக்கிய பொறுப்பில் இவர் இருப்பது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். அடுத்த ஒரு முக்கிய பொறுப்பு வரக்கூடும் என்றெல்லாம் யூகிக்கிறார்கள். வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீ யார் அதை சொல்ல என்றால் எனக்கு அந்த உரிமை இருக்கிறதாக நான் நம்புகிறேன். அந்த உரிமையை நான் எடுத்துக்கொண்டு சொல்கிறேன். இது என் ஆசை.
நிறைவேற்றுங்கள் என்பதுதான். அந்த சந்தோஷ பெருவெள்ளத்தில் என் துளியும் சேரட்டும். நன்றி, வணக்கம்.